தற்போது வருமான வரித்துறை ரெய்டில் சிக்கி விழி பிதுங்கி நிற்கும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். MBBS படித்தவர். மாவட்டத்தில் எத்தனையோ கட்சியின் சீனியர்கள் இருக்க மன்னார்குடி வகையறாக்கள் மூலம் ரூட் பிடித்து 2011ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் அதிமுக சார்பில் MLA சீட் வாங்கினார். இளம் வயதை சேர்ந்த மருத்துவர் என்ற அபிமானத்தால் பெருவாரியான வாக்குகள் பெற்று MLA ஆனார். முதல் முறை MLAவாகி சட்டமன்றம் சென்ற விஜயபாஸ்கரை சபாநாயகர் அவையில் பேச அனுமதிக்க தனது தொகுதி பிரச்சனை குறித்தோ தொகுதி மக்களின் வாழ்வாதாரங்கள் குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதிமுக கட்சி பொதுக்கூட்டங்களே தோற்கும் வகையில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்த் எப்போதும் தண்ணியிலேயே மிதக்கும் தண்ணி வண்டி என்றும், வயதின் முதிர்வு காரணமாக சக்கர நாற்காலியை பயன்படுத்தி வரும் மூத்த தலைவர் கருணாநிதியை தள்ளுவண்டி என்றும், மூன்றாம் தர பேச்சாளர்கள் போல அன்று ஜெயலலிதா கோபத்தில் இருந்த தலைவர்களை சகட்டு மேனிக்கு தரம் தாழ்ந்து விமர்சித்தார். இத்தகைய அநாகரிக பேச்சிற்கு முகம் சுளிக்க வேண்டிய அன்றைய முதல்வர் ஜெயலலிதா விஜயபாஸ்கர் பேச்சை மேஜையை தட்டி ரசித்து மகிழ்ந்தார். இந்த பேச்சுக்கு பரிசாக அடுத்த வாரமே சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கப்பட்டார் புதுமுக MLA விஜயபாஸ்கர். இதன் மூலம் இப்படியும் அமைச்சர் பதவியை வாங்க முடியும் என்று அதிமுக MLAக்களுக்கு புதிய பாதை வகுத்து கொடுத்த பெருமை விஜயபாஸ்கரையே சேரும். பின்னர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவமனைகளை கட்டுப்படுத்தும் சுகாதாரத்துறை தன் கைவசம் இருந்ததால் சசிகலா தரப்பின் எண்ணப்படியே நடந்து கொண்டு சசிகலா தரப்பினரின் பாராட்டையும் நம்பிக்கையையும் முழுமையாக பெற்றார். அன்று முதல் விஜயபாஸ்கருக்கு ஏறுமுகம்தான். கிட்டத்தட்ட சசிகலா தரப்பினரின் கஜானாவாக திகழ்ந்த விஜயபாஸ்கர் RK நகர் தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யும் பொறுப்பை தானே ஏற்றார். இந்த இடைத்தேர்தலுக்காகவே 1 மாத காலத்திற்குள் மருந்து கம்பெனிகள், மருத்துவக் கல்லூரிகள் மூலம் 125 கோடி சட்டவிரோதமாக வசூல் செய்தார். வருமான வரித்துறை ரெய்டின் மூலம் தற்போது வசமாக மாட்டிக்கொண்டு மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவித்து வருகிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.